ஆன்லைன் தள்ளுபடி சலுகைகள் உங்களுக்கு வேண்டுமா? நம்பகமான முன்னணி நிறுவனங்களின் சிறந்த தள்ளுபடி சலுகைகள் மற்றும் உங்கள் நேரத்தை சேமித்து தரமான பொருட்களை சிறந்த சலுகை விலையில் பெறுங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைண்ட்ரா, ஆஜியோ, மீஷோ போன்ற முன்னணி தளங்களிலிருந்து தரமான பொருட்களுக்கு சிறந்த ஆன்லைன் சலுகைகளை நாங்கள் வழங்குகிறோம். தினசரி புதுப்பிப்புகள், தள்ளுபடி சலுகைகள், சிறப்பு ஆஃபர் பொருட்கள், ட்ரெண்டிங் ஆன்லைன் விற்பனைகள், சிறந்த விலை குறைப்புகள், தினமும் நேரடி ஆன்லைன் டீல்கள் மற்றும் சிறப்பு சலுகைகளை பெற எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் சேருங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இல் கிடைக்கும் எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை பின்தொடருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சமுருதி ட்ரா வந்து 54. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கான ரிசல்ட் நம்பர் காரணியா நம்பர் எடுத்திங்கன்னா 574. இப்போ இதில் நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் 0ன்ற நம்பர் எடுத்திருந்தேன், பி போர்டில் 4 3, சி போர்டில் 5 1. ஓகேவா? இப்போ இதில் நம்ம எடுத்த நம்பர்லேயே வந்து ரிசல்ட் வந்து 574. ஓகேவா? 5 7 4 நம்ம எடுத்த நம்பரில் ஒரு 2 நம்பராவது பாஸ் ஆகிருந்தது, 4 5. நம்ம எடுக்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் போர்ட் சேஞ்ச் ஆகிடுது. ஓகேவா? அப்போ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக கம்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டில் 4 3ன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மந்த்து சார்ட்டு மே மந்த்து ஃபுல்லாகவே எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா 4 3 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. இதை மட்டும் கம்பேர் பண்ணி 4 3 4 3 4 3, இதுக்கடுத்து இங்கேயும் 3. இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 4 இல்லைனா 3 வரலான்ட்டு இந்த 2 நம்பருமே பி போர்டில் தான் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த நம்பர் தான் இன்றைக்கான ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகேவா? 574னா லாஸ்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் படி எடுத்து நம்ம கம்பேரிஷன் தான் வரல. 1 இருந்தால் 0 வரலான்ட்டு ஒரு கம்பேரிஷன் சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த கம்பேரிஷன் மட்டும் வரல. ஆனால் மூணாவது மெத்தடில் பார்த்தீங்கன்னா 3 இருந்தால் 5 1, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலான்ட்டு 5 1 சொல்லியிருப்பேன். இதிலேருந்து 5 வந்து ஏ போர்டு ரிசல்ட்டில் இன்றைக்கான ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. நம்ம எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 2 நம்பருமே போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. ஓகேவா? 2 நம்பர் வந்திருந்ததுனா சி போர்டில் 4, அதே மாதிரி ஏ போர்டில் 5 பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சம்ருதி ட்ராக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கான நம்பர் 8 4 4 5 7 4. அதே மாதிரி நேற்றைய நம்பர் எடுத்திங்கன்னா 3 5 5 1 2 3. இப்போ நாளைக்கான சம்ருதி ரிசல்ட்டுக்கும் நான் வந்து இந்த மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 3 நாளாக இந்த சார்ட் மட்டும்தான், மேமன் சார்ட் மட்டுமே வச்சு தான் கம்பேரிஷன் நம்பர் கொடுக்குறாங்க. அதனால் இதை மட்டும் கம்பேர் பண்ணி தான் நான் நம்பர் எடுத்திருக்கேன் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும். ஓகேவா? இந்த வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட் எந்த கம்பேரிஷனுமே இல்லை, எல்லாமே மேமன் சார்ட் மட்டுமே வச்சு எடுக்கிற ஒரு நம்பர் மட்டும்தான். இப்போது நேற்றைய நம்பர் 3 5 5 1 2 3, இன்றைக்கான நம்பர் 8 4 4 5 7 4. நேற்றைய 3வது டிஜிட்டும் இன்றைக்கி 3வது டிஜிட்டும் பார்த்தீங்கன்னா 5 4, 5க்கு பின்னாடியே 4ன்ற நம்பர் இருக்கும். இப்போ இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டே இந்த மே மந்தில் ஒரு 2 செட் ரிசல்ட் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 7 8 4 1 9, அதுக்கு அடுத்த நாள் 4 6 7 2 3 0, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்ட் மட்டும் இங்கே எழுதியிருப்பேன் 423. இங்கே வந்து 7 5 6 4 3 8, அதுக்கு அடுத்த நாள் 3 5 5 1 2 3, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு பார்த்தீங்கன்னா 574ன்னு பாஸ் ஆகிருக்கும். இப்போ இதில் என்ன மெத்தட் பார்க்குறீங்கன்னா, இப்போ இங்கே 3வது டிஜிட்டில் 8, அதுக்கு அடுத்த நாள் 3வது டிஜிட்டு 7, 8க்கு பின்னாடியே 7 நம்பர் இருக்கா? இப்போ இந்த மாதிரி இருந்தால் இப்போது இங்கே இருக்கிற 3வது டிஜிட்டும் ஏ போர்டும் பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 2, 7 2 14, 1 இல்லைனா 4னா அதுக்கு அடுத்த நாள் 4 பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்கே இந்த செட் ரிசல்ட்டு பாருங்கள். 3வது டிஜிட் நம்பர் 6, அதுக்கு அடுத்த நாள் 3வது டிஜிட் நம்பர் 5, 6க்கு பின்னாடியே 5 இருக்கும்போதே இந்த 5ஓட இங்கே இருக்கிற ஏ போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5 × 1 5 தான். இன்றைக்கான ரிசல்ட்டில் 5 ஏ போர்ட்லேயே வந்திருக்கலாம். இந்த 2 மெத்தட் மட்டும் கம்பேர் பண்ணி இப்போ இன்றைக்கான நம்பர் 8 4 4 5 7 4, நேற்றைய நம்பர் 3 5 5 1 2 3. இன்றைக்கான ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 4, நேற்றைய ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 5, 5க்கு பின்னாடியே 4 இருக்கும்போதே இந்த 4ஓட இன்றைக்கான ரிசல்ட் ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 5. இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 4 5 எடுத்தால் 20, 20னா 2 இல்லைனா 0, இதே மாதிரி ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிடலாம். அதனால் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 2 0, இந்த 2 நம்பருமே ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டும் பாருங்கள். ஓகேவா? இங்கே 8, அதுக்கு பின்னாடி 7, 3வது டிஜிட் மட்டும் கம்பேர் பண்ணுறேன். 8 7ன்னு இருக்கும்போதே இந்த 7ஓட
இங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பரை பெருக்கல் பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான். 7 2 14னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 6 6க்கு பின்னாடி 5ன்னு இருக்கும்போது இந்த 5ஓட இங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பர் 1, இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 5 × 1 5 தான். அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு ரிசல்ட்லேயும் 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது இன்றைக்கான ஏ போர்டு நம்பர், அதாவது 3வது டிஜிட் நம்பர் 4, நேற்றைய 3வது டிஜிட் நம்பர் 5, 5 4ன்னு இருக்கும்போது இந்த 4ஓட இன்றைக்கான ஏ போர்டு நம்பர் எடுத்திங்கன்னா 5. அப்போ இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 4 5 எடுத்தால் 20 தான். இப்போ இங்கே நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 7 2 14னா 4 ஏ போர்டில் இருக்கும். 5 1 5னா 5 ஏ போர்டில் இருக்கும். இப்போ 4 5 20னா 2 0. இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துட்டேன். ஏதாவது ஒரு நம்பர் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிடலாம். 2 இல்லைனா 0. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன கம்பேரிஷன் எழுதி வச்சிருப்போனோ அதே தான் இங்கேயும் 2வது மெத்தட்லையும் எழுதியிருப்பேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தடில் சொன்ன வந்தது வந்து 3வது டிஜிட்டும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் பாருங்கள். இப்போ இங்கேயும் இதே மாதிரி தான். 1 7 8 4 1 9, அதுக்கு அடுத்த நாள் 4 6 7 2 3 0, அதே நம்பர் தான் 428. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன கம்பேரிஷன் சொன்னேன்னா 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணுங்கள். ஓகேவா? 7 2 14னா 4, 5 1 5னா 5, 4 5 20னா 2 0ன்னு எடுத்திருப்பேன். இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா இங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பரும் அதுக்கு முன்னால் ஏ போர்டுமே பெருக்கல் பண்ணி பாருங்கள். 4 2 எடுத்தால் 8, இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே 7 5 6 4 3 8, அதுக்கு அடுத்த நாள் 3 5 5 1 2 3, அதுக்கு அடுத்த நாள் 574. இங்கேயும் வந்து 6 5 நம்பர் இருக்கும்போதே இந்த ஏ போர்டு நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா 1, அதுக்கு முன்னால் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 4, 4 1 எடுத்திங்கன்னா 4. இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு லாஸ்ட்டில் சி போர்ட்லேயே 4 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 4 2 8, லாஸ்ட்டில் சி போர்டில் 8 இருக்கும். இங்கே 4 1 4, லாஸ்ட்டில் சி போர்டில் 4 வந்திருக்கலாம். இப்போது இன்றைக்கான நம்பர் 8 4 4 5 7 4, நேற்றைய நம்பர் 3 5 5 1 2 3, 5 4ன்னு தான் இருக்கா? 3வது டிஜிட் 5க்கு பின்னாடி 4 இருக்கும்போது ஏ போர்டை மட்டும் பெருக்கல் பண்ணுங்கள். 1 5, 1 × 5 எடுத்தாலும் 5 தான். அதனால் 5ன்ற நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். 4 2 8 இங்கே சி போர்டில், 4 1 4 இங்கே சி போர்டில். இப்போ 1 × 5 5, 5மே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துட்டேன். இப்போ இந்த 2வது மெத்தடில் சொல்ல வர கம்பேரிஷனுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து அந்த 3வது டிஜிட்டோட இங்கே இருக்கிற ஏ போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி எழுத சொல்லியிருப்பேன். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஏ போர்டோட அதுக்கு முன்னால் ஏ போர்டை பெருக்கல் பண்ணி எழுத சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? அதனால தான் 2 கம்பேரிஷனுமே ஒரே நேரத்தில் சொல்லாமல் மெத்தட் 1 மெத்தட் 2ன்னு தனித்தனியாக எழுதியிருப்பேன். இங்கே 8 7ன்னு இருக்கும்போதே இங்கே 4 2, 4 2 8னா இங்கே 3வது நாளில் 8, 6 5ன்னு இருக்கும்போதே 4 1 4, இங்கே 3வது நாளில் 4, இங்கே 5 4ன்னு இருக்கும்போதே 1 × 5 5. அதனால் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 5 மட்டும் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் ஃபஸ்ட்டு மெத்தடில் சொன்ன அதே கம்பேரிஷன் தான். இப்போ இந்த மந்த்து சார்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 4 3 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடுது. ஓகேவா? இன்னி கூட லாஸ்ட்டில் 4 வந்திருக்கு. ஓகேவா? இந்த கம்பேரிஷன் படி வந்ததாலோ இல்லை எப்படி பார்த்தாலும் 4 3 நம்பர் வந்துடுது. இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 3 தான் வரணும். நான் இருந்தாலும் அடிஷ்னலாக 4 3. ஓகேவா? இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் வந்து இங்கே எழுதியிருப்பேன். நம்பர் இங்கே எழுதிக்கிறதுனால இந்த மெத்தட் மட்டும் அங்கே நம்பர் மட்டும் அந்த சைடில் எழுதியிருப்பேன். இப்போ இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் ஃபுல்லாகவே பாருங்கள். 7 1 0 1 0 4. இங்கே இருக்கிற ஏபிசி போர்டு மட்டும் நம்மளுக்கு எடுங்க. ஓகேவா? 104 536 419 230 428 438 123, இன்றைக்கான நம்பர் 574. இந்த எல்லா நாள்லையுமே வந்து ஃபுல்லாகவே 4 3 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக கொடுத்துட்றாங்க. இப்போ நாளைக்குமே இது வந்து அடிஷ்னலாக ஒரு கெஸ்ஸிங் மெத்தட் தான். ஓகேவா? இந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகியும் வந்துடலாம். இல்லை இதே மாதிரி பேட்டர்ன் கொடுக்கறதுனால நான் இதே நம்பரே நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் பி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகேவா? இது வந்து அடிஷ்னலாக ஒரு போர்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கம்பல்சரியாக நாளைக்கு 4 3 வந்து ட்ரை பண்ணுறது அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இந்த வாரம் வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள். ஓகேவா? சண்டேன்றதுனால அதனால் போர்ட் சேஞ்ச் பண்ணிடலாம். இருந்தாலும் இத்தனை நாள் இதே பேட்டர்ன் கொடுத்துக்கிறதுனால தான் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தடே சொல்ல வரேன். இங்கே 4 அதுக்கு அடுத்த நாள் 4 அதுக்கு அடுத்த நாள் 3, இங்கே 4 அதுக்கு அடுத்த நாள் 3, மறுபடியும் 3 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டில் 4ன்னா நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 3 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 4 3 ஓகேவா? சப்போர்ட்டில் எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 4 3. இந்த நம்பர் வந்து கம்பல்சரி ட்ரை பண்ணணும்னு இல்லை. ஏன்னா போர்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நான் வந்து இப்போ ஜென்ரலாக 4 3 இந்த 2 நம்பருமே நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த ஒரு 9 நாள் இது வரைக்கும் ரிசல்ட்டில் 4 3 தான் வந்து எல்லா நாள்லையுமே பாஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 4 3 சொல்லியிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் கால்குலேஷன்னா படி ஏ போர்டில் 2 0, பி போர்டில் 4 3, சி போர்டில் 5. வாக்ஸ் வந்து 245 235 045 035. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 24 23 04 03. ஏசி வந்து பிசி வந்து 45 35. ஏசி பார்த்தீங்கன்னா 05 25. இப்போ இதில் வந்து எடுத்துருக்கிற நம்பர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த கம்பேரிஷன் தான். ஓகேவா? இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கம்பேரிஷன் கெஸ்ஸிங் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெண்டுமே சிம்பிள் மெத்தட் தான். 3வது டிஜிட் நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு மெத்தடில். 8க்கு பின்னாடியே 7 இருக்கிறதுனால இந்த 7ஓட இங்கே இருக்கிற ஏ போர்ட் பெருக்கல் பண்ண சொல்கிறேன். 7 2 14 4. 6க்கு பின்னாடியே 5 இருக்கும்போதே 5 1 5. இப்போ 5க்கு பின்னாடியே 4 இருக்கிறதுனால 4 5 20. அதனால் 2 0 வந்து ஒரு போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து இந்த 4 இல்லைனா 3 வரலான்றது பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து ஃபுல்லாகவே இந்த நம்பர் வரதுனால இது சப்போர்ட்டிவாக பி போர்டில் 4 3 எடுத்துட்டேன். அடுத்து இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 8 7 6 5 5 4 இதே மாதிரி நம்பர் இருக்கும்போது இங்கே இருக்கிற ஏ போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 4 2 8னா 3வது நாளில் 8 லாஸ்ட்டில் சி போர்டில் இருக்கும். 6 5ன்னு இருக்கும்போதே 4 1 4, 3வது நாளில் லாஸ்ட்டில் 4. இப்போது 5 4 இங்கே ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 1 5 ஒரு 5 5ன்ட்டு 5ன்ற நம்பர் சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த கெஸ்ஸிங் படிலாம் எடுத்த நம்பர் தான் ஏ போர்டில் 2 0, பி போர்டில் 4 3, சி போர்டில் 5. பாக்ஸ் 235 245 045 035. ஏபிபிசி ஏசியில் 24 23 04 03, 45 35. ஏசி வந்து 25 05. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Are you interested in discount deals in online? Only trusted links from top companies at discount deals. Save your time and get quality products at the best offer prices. We bring you the best online deals on quality products from top platforms like Amazon, Flipkart, Myntra, Agio, Meesho, and more. Daily updates on discount deals, offer products, trending online sales, best price drops. Join our Telegram channel for live online deals and exclusive offers every day. Channel link available in the description.